ஆச்சு சாதனையாச்சு. என்னங்க உங்கள் சாதனை அப்படின்னு கேட்டால், மாதம் மாதம் 1000 ரூபா கொடுத்துட்றோம், பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. போன 2-3 வருஷத்துக்கு பொங்கலுக்கு கொடுக்கல. இந்த வருஷம் மட்டும் ஏன் கொடுத்தாங்கன்னா தேர்தல் வருது. இப்போ இருந்தே மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 2020 இருந்த விலைவாசி இப்போ இருக்கா? 2020 இருந்த கரண்ட் பில்லு இப்போ இருக்கா? 2020 இருந்த சிலிண்டர் விலை இப்போ இருக்கா? ஆனால் 2020 ஒருத்தரோட சம்பளம் 8000 ரூபா பேசிக் சம்பளமாக இருந்தது. இன்றைக்கும் 8000 ரூபாய்க்கு தான் படித்து முடிச்சு போனால் சாதாரண விலைக்கு எடுக்கிறாங்க. என்றைக்கும் விலைவாசி உயரும் போது நம்மளுடைய சம்பளமும் உயர்ந்தால் தானே அது ஒரு சரியான முறையாக இருக்கும். ஆனால் விலைவாசி மட்டும் உயருது அப்படின்னு சொன்னால் இது எங்கேயோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். எங்கேயும் தப்பு இல்லைங்க. இங்கே இருக்க இந்த ஊழல் அரசியல்வாதிகளும் தீய சக்தி அரசியல்வாதிகளும் தான் இதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள். பால் விலை உயர்ந்துருச்சா? பருப்பு விலை உயர்ந்துருச்சா? எண்ணெய் விலை உயர்ந்துருச்சா? இப்படி குழந்தைங்க குடிக்கிற பாலில் இருந்து, பருப்பில் இருந்து, அரிசி விலை, எண்ணெய் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோலு, காய்கறி, பத்தாவதுக்கு சொத்து வரி, வீட்டு வரின்னு எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு இன்னமும் அந்த 1000 ரூபா மாதம் வருமானு ஏக்கத்தோட என் மக்களை காக்க வச்சுருக்கீங்களே, இதுதான் உங்களோட சாதனை. இதுதான் எங்கள் வறுமையை இன்னும் அதிகமாக்கிட்டே இருக்கிறீங்கள, இதுதான் உங்களோட சாதனை. இன்னும்